ஹாய். இந்த கரண்ட் பீரியடில் இந்த வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிறது வந்து எனக்கு பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டேன். நான் பாஸ்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பாஸ்ட் வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணும்போது பேசிக் வீடியோ எடிட்டிங் தான் நான் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஃபோன்லேயே வந்து வீடியோஸ் எடிட் பண்ணுறேன்ல, ஸோ இந்த ஃபோன்லேயே நான் வீடியோஸ் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இன்ஷாட் ஆப்பில் தான் நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் VN எடிட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்கட்ஸ் நான் வீடியோஸ் மேக் பண்ணிவிட்டு நான் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அந்த ஆப் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட். ஸோ அந்த ஷார்ட்கட் ஆப் வந்து நான் எடிட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து எனக்கு எதுவுமே கேட்கல. ஸோ நான் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டெம்ப்ளேட்ஸ்லாம் நான் எல்லாமே ஆட் பண்ணி நான் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அந்த வீடியோஸ் வந்து நான் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணணும்ல, இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் நான் அதுக்கு வந்து நான் பே பண்ண சொல்லுது. ஸோ எல்லா வீடியோமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பே பண்ண சொல்லுது. ஸோ பே பண்ணி தான் நான் வந்து அந்த வீடியோஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணேன். 1.5K வந்து நான் பேமெண்ட் பண்ணேன். ஸோ அந்த பேமெண்ட் அது வந்து ஃபுல் டைம் பேமெண்ட் தான். பட் எஸ், அந்த ஒரு வீடியோக்காக நான் 1.5K பே பண்ணி தான் நான் அந்த வீடியோ டெவலப் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ ஷார்ட்கட் வந்து இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ எடிட்டிங் இஸ் ஹார்ட். ஸோ அது நான் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டோட நான் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். பிக் த சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் என்னங்கிறது நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். DaVinci Resolve வந்து நான் பர்சனல் யூஸ் பண்ணுறேன். அது வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே இருக்குது. ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய லேர்ன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நிறையா இருக்குது லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு அதுக்குள்ளே. ஸோ DaVinci Resolve வந்து ரொம்ப அமேசிங்கான சாஃப்ட்வேர். ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் ஆனது வந்து இந்த யூடியூப்னால தான். இந்த யூடியூப் ஒன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டது இந்த வீடியோ எடிட்டிங். ஸோ இந்த வீடியோ எடிட்டிங் ஃபோனில் எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இம்போர்ட் த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுட்டேஜாக நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுட்டு, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கட் அண்ட் ட்ரிம் தான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ பண்ணிக்கோங்க. ஃபுட்டேஜ் இம்போர்ட் பண்ணிவிட்டு ட்ரிம் அண்ட் கட் தேவையான ஃபுட்டேஜஸ் வந்து ட்ரிம் அண்ட் கட் பண்ணி எடிட் பண்ணி ஒரு ஸ்டோரில் வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக், ஆடியோ, அதுக்கப்புறம் கலர் கிரேடிங், கலர் கரெக்ஷன் ரெண்டுமே சேம் தான். கலர் கிரேடிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஃபியூஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது, எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் வீடியோ எடிட்டிங் வந்து அட்வான்ஸாக போகணும் அப்படிங்கிறது பார்க்கும்போது DaVinci Resolve அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிச்சேன். நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அது நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நிறைய கலர் கிரேடிங்ஸ், நிறைய கட்ஸ் அண்ட் எடிட்ஸ், நிறைய எஃபெக்ட்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் DaVinci Resolve வந்து மெயினாக வந்து கலர் கிரேடிங் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. இதுக்கப்புறம் ரீசெண்ட் டைம்ஸில் தான் DaVinci Resolve வந்து ஒரு எடிட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ எஸ், இந்த வீடியோ எடிட்டிங் வந்து ஒரு ஸ்டோரியை வந்து எப்படி விஷுவலாக காமிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ எடிட்டிங் இந்த மெயின் ஒர்க்காக இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ எடிட்டிங் நான் சைட் பை சைட் நான் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பர்சனலாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு. இந்த வீடியோ எடிட்டிங்கில் வந்து பேசிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட், ட்ரிம், அந்த மாதிரியான தேவையில்லாத ஃபுட்டேஜ் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதான் பேசிக். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போனோம் அப்படின்னா எடிட்டிங், அதுக்கப்புறம் விஷுவல், கலர் கிரேடிங், அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போது கரண்ட் பீரியடில் நான் வந்து புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டிங் யூடியூப்பில் தான் மோஸ்ட்டாக நான் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் DaVinci Resolve. அதுக்கப்புறம் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் இருக்கணும், கண்டினியூஸ் லேர்னிங் இருக்கணும், அப்கிரேடிங் வந்து இருக்கும் அப்பப்போ. ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இதுதான் பேசிக். ஸோ தட்ஸ் இட் டுடேஸ் வீடியோ. ஐ see you next video guys.